நமது ஆண்டவரும் இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுதும் தீத்து 2ஆம் அதிகாரத்திலே 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கும்படியாயிருக்கிறோம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் இன்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து அவபக்தியாய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் நாம் வெறுக்க ஆரம்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் இந்த உலகத்திலே அன்பு கூறுவானால் அவனிடத்திலே பிதாவின் அன்பில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நாம் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவைகளை நாம் நேசித்தோம் என்று சொன்னால், நாம் அவபக்தி உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால், நாம் லௌகீக இச்சைகளை உடையவர்களாய் இருப்போமே ஆனால் நாம் கர்த்தரை நேசிக்க முடியாது. அதை நாம் வெறுக்கும் பொழுதுதான் கர்த்தரை நேசிக்க முடியும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு லௌகீக இச்சைகள், இந்த உலகத்தினுடைய ஆசைகள் விருப்பங்கள், நம்முடைய சரீரத்தினுடைய ஆசைகள் விருப்பங்கள், மாம்சத்தினுடைய ஆசைகள் விருப்பங்கள், இவைகளை நாம் வெறுக்க வேண்டும். வேடு சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாம் என்று சொல்லி. ஆக இந்த மாம்ச சிந்தையை நாம் வெறுக்க வேண்டும். லௌகீக இச்சைகளை நாம் வெறுக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முள்ளின் கீழாய் விதைக்கப்பட்ட விதை அது வளருவது கிடையாது, வளர்ந்தாலும் பலன் தருவது கிடையாது. லௌகீக இச்சைகள், உலகத்தினுடைய கவலைகள் அதை நெருக்கி போடுகிறது என்று சொல்லி, இன்றைக்கும் கூட கர்த்தருக்காக பயன்படும்படியாய், கடி கொடுக்கும்படியாய் வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த லௌகீக இச்சைகள், இந்த உலகத்தினுடைய விருப்பங்கள், அவிசுவாசமான எண்ணங்கள் இன்றைக்கு அருமையானவர்களே உங்களுக்குள்ளே கடந்து வராதபடி, இந்த அவபக்தி உங்களுக்குள்ளே கடந்து வராதபடி அவைகளை நீங்கள் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்துவை நேசிக்க கற்றுக்கொள்ள முடியும். நாம் நிறைய காரியங்களை வெறுக்கிறோம். அதுல ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா இல்லையா என்பது நாம் ஆராய்வது கிடையாது. கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை நாம் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணணும். தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணு. பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பக்தி வீணாய் போகக்கூடாது. அப்படின்னு சொன்னா உன் பக்தியில பயம் நிறைந்திருக்க வேண்டும். நாம் பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்மையானவர்களே, பயபக்தி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். கீழே வாசிக்கும் பொழுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதித்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு வரக்கூடிய லாபத்தை, ஆதாயத்தை, வாழ்க்கையை, நன்மையை, வேலையை, படிப்பை, இதையெல்லாம் தாண்டி நம்முடைய கர்த்தருடைய வருகையை
நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி உத்தமத்தோடு, உறுதியோடு, பரிசுத்தத்தோடு, கரை தரை அற்றவர்களாய், விழிப்புள்ளவர்களாய் நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படியாய் பேரு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை சுத்திகரித்து நம்மை சொந்த ஜனங்களாய் எடுத்துக்கொண்டார், மாற்றிக்கொண்டார், பிள்ளைகளாய் அங்கீகரித்து கொண்டார். அதுக்காக தான் அவர் நமக்காக தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர் அடிக்கப்பட்டது எதற்காக, யாருக்காக? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் அவபக்தியை வெறுத்து, உன் மாம்ச இச்சைகளை வெறுத்து இன்றைக்கு கர்த்தரை நேசிக்க கற்றுக்கொள்வாயானால் கர்த்தர் உன்னை சொந்த ஜனமாக, தம்முடைய ஜனமாக, தம்முடைய பிள்ளையாக உன்னை அவருடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உன்னை மீட்டு பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஒப்பு கொடுங்க. அவபக்திக்கு நீங்க அவபக்தியை வெறுங்க, மாம்ச சிந்தையை வெறுங்க, லௌகீக இச்சையை வெறுங்க. இயேசு கிறிஸ்துவை நேசிங்க. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். God bless you.